ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காகவும் உங்களோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்காகவும் ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக வீட்டில் கிடைக்கிற ஒரு கத்தாழையை எடுத்துக்கோங்க. என்ன தான் மார்க்கெட்டில் நிறைய ஸ்கின் கேருக்கு வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி நேச்சுரலான ஆலோவேராவை யூஸ் பண்ணுறது உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நான் வந்து ஒரு கத்தாழையை எடுத்துக்கிட்டேன். அதோட ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க கட் பண்ணி. நான் அதை அப்படியே ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டேன். இந்த கத்தாழையில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்க யூஸ் ஆகுது. அண்ட் இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் உங்களோட ஸ்கின்னில் ஆக்ட் பண்ணும். இந்த டிப்ஸு வந்துட்டு இந்த கத்தாழை வந்துட்டு நீங்கள் வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து காஃபி பவுடர் ஒரு 1 ஸ்பூன் எடுத்து அதை அதோடு மிக்ஸ் பண்ணி ஒரு ஜெல் மாதிரி அதை நான் ஆக்கிக்கிட்டேன். ஒரு ஃபேஸ்க்கு உங்களோட ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணணுன்னா இந்த அளவுக்கு குவான்டிட்டி போதும். இந்த காஃபி பவுடரில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் வந்து காஃபிக் ஒரு கெமிக்கல் இருக்குது. இது உங்களோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே பிரைட்டன் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆன்டி ஏஜிங்காகவும் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது உங்களோட ஸ்கின்னில். ஃபைனலாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் உங்களோட ஃபேஸை ஃபஸ்ட்டு நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. கிளென்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஒரு பேக்காக இருந்தாலும் 15 to 20 மினிட்ஸ் தான் உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஸோ ஜென்ரலி இந்த கத்தாழை ஜெல் வந்துட்டு எல்லாருக்கும் பொருந்துமான்னு தெரியாது. ஸோ அதனால் ஒரு பேட்ச் டெஸ்ட், அதாவது உங்களோட கையில் அப்ளை பண்ணி ஏதாவது இச்சினஸ் இருக்கா, ஏதாச்சும் அலர்ஜி இருக்கான்னு ஒரே ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சது அப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அதை நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு இன்ஸ்டண்ட்டாகவே அந்த ஒரு ஸ்கின் பிரைட்டானது வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி ஹோம் ரெமெடியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோம் ரெமெடி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.